Take care then how you hear. லூக்கா 8:18. நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாய் இருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளின் வாழ்ந்த பிள்ளைகளின் வாழ்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, In His light we see light. சங்கீதம் 36:9. அவரது ஒளியில் நம் ஒளியை காண்கிறோம். எவ்வாறு சூரியன் பிரகாசிக்க சூரியனிலிருந்து சந்திரன் ஒளியை வாங்கி பிரகாசிக்கின்றதோ அல்லது பிரதிபலிக்கிறதோ, அதுபோன்று இறைவனுடைய ஒளியை வாங்கி நாம் பிரதிபலிக்கின்றோம். சென்ட் ஆன்சலம் உடைய வார்த்தைகள், ஓ ஹாப்பி வர்ஜின், இட் இஸ் இம்பாசிபிள் தட் ஹீ whom you have looked at gets lost. ஓ மகிழ்ச்சி நிறை கன்னிகையே, உம்மை பார்த்தவர் வீழமாட்டார். தேவனையினுடைய தனிப்பெரும் கருணை இருப்பதினால் நிச்சயமாக நாம் வாழ்வு பெறுவோம். யாரையும் அவர் கைவிட மாட்டார் என்பதும், வரங்கள் வளர்ச்சியுறவே. இறைவன் கொடுக்கின்ற வரங்கள், பல வகையான வரங்கள் அனைத்தும் நம்மை நம்முடைய ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சியுற வேண்டும். இன்னும் அதிகமாக முன்பு இருந்ததை விட ஒவ்வொரு நாளும் இந்த நிலை வாழ்விலே, நிறைவாழ்வு பயணத்திலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதையும் கருத்தில் கொள்ளலாம். ரைஸ் அண்ட் ஷைன். இளைஞரே எழுந்திரு, ஒளி வீசிடு என்பது ஒரு நல்ல தாரகை மந்திரம். விதையை புதைத்தால் வளரும், வித்தையை புதைத்தால் தளரும். ஆகவே நல்ல கருத்துக்களை நாம் புதைத்தோம் என்றால் அவைகள் வளரும். வெறுமனே சாக்குப்போக்குகள் அல்லது பல வகையான குறுக்கு வழிகள், இப்படிப்பட்ட வித்தைகளை புதைத்தால் அது நிச்சயமாக தளரும், வெற்றி தராது என்பதையும் கருத்தில் கொண்டு இன்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தியாக ஆண்டவரிடம் நாம் இறைஞ்சுவோம். உமது ஒளி எமக்கு தேவை என்பதை கருத்தில் கொண்டு நம்முடைய இந்த அகக்கண்களை திறக்க வைக்க வேண்டும் என்று செபிப்போம். முழந்தாள் இருப்போம். Lord Jesus, you guide me by the light of your saving truth. Fill my heart and mind with your light and truth, and free me from the blindness of sin and deception, that I may see your ways clearly, understand your will for my life. ஆண்டவராகிய இயேசுவே, உமது காக்கும் உண்மையின் ஒளியில் என்னை நடத்தும். உமது ஒளியாலும் உண்மையாலும் என் இதயத்தையும் சிந்தனையும் நிரப்பி, பாவத்தால் பழுதான பார்வையை நீக்கி, என் வாழ்வில் திட்டத்தையும் வழியையும் அறிந்துணர வரமருளும்.